தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கூறியுள்ளார். மதுரை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த கழக பொதுச் செயலாளர், தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்தார். 40 இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம். எதுக்கு 20 இடத்துல குறைச்சி சொல்றீங்க? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே ஆளை தான். அதனால் இப்போ அலை சிறப்பாக எங்களை பக்கம் வீசுது. ஏன்னா எங்களுடைய என்னென்ன சாதனை செஞ்சோன்னு சொல்கிறோம், என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறோம், அதை மக்கள் விரும்பி கேட்குறாங்க. இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் நிச்சயமாக அனைவரும் வெற்றி பெறுவார். கூட்டணி வைப்பாக வெற்றி பெறுவார். பாஜக கூட்டணியில் இருந்து வெளிவந்த பின்னரும் ஸ்டாலினும் உதயநிதியும் அதிமுகவை தொடர்ந்து விமர்சிப்பதாக குற்றம் சாட்டிய கழக பொதுச் செயலாளர், தோல்வி பயம் காரணமாக இருவரும் இத்தகைய செயலில் ஈடுபட்டு வருவதாக சாடினார். தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது. அவ்வப்போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க. அப்புறம் கூட்டணி விருப்பம் இல்லைன்னா கூட்டணியிலேருந்து வெளியேறாங்க. அது அந்தந்த கட்சியுடைய விருப்பம். ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து விலகி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சி அதிமுக என்றும், கூட்டணிக்குள் இருந்து கொண்டே உள்ளடி செய்வது திமுகவுக்கு கைவந்த கலை எனவும் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சித்தார். ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் இருக்கிறோம், கடைசியில் வந்துடுறோம். வெளியில் வந்த பிறகு என்னத்தை பேசுவீங்க? ஏங்க, திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க. அண்ணா திமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி. நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்சால் உடனடியாக கேட்போம். கூட்டணிங்கிறது 2 பேரும் சரிசமமாக போட்டிடுறப்ப எங்கள் கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது. நாங்கள் 2 பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடுறோம். அப்புறம் தான் பேச வேணும். அதுக்கு முந்தி பேசுனா அதுதான் தவறு. கூட்டணிக்குள்ள இருந்துக்கிட்டே உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அது திமுக கைவந்த கலை. அண்ணா திமுக அப்படி அல்ல. திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு என ஊடகங்கள் மாய தோற்றத்தை உருவாக்குவதாக தெரிவித்த கழக பொதுச் செயலாளர், ஆனால் உண்மையில் கள நிலவரம் வேறுவிதமாக இருப்பதாகவும், மதுரை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறும் என்றார். தேசிய ஊடகங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஊடக நம்பர் தான் நான் நேராக பேட்டி கொடுத்துருக்கிறேன். மதுரையில் பாருங்களேன், மதுரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமாக வெற்றி பெறுது. ஊடகத்தை பத்திரிகை சொல்கிறேன். இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை, கற்பனையை நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீங்க. உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெறும், பாண்டிச்சேரியிலும் பெறுவோம், விளவங்கோட்டு இடைத்தேர்தலும் பெறுவோம். மன்னிப்பு கேட்டால் பன்னீர் கழகத்தில் இணைத்துக் கொள்ளப்படுவாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த கழக பொதுச் செயலாளர், பன்னீரை நீக்குவது என்ற முடிவை 2 கோடி தொண்டர்கள் எடுத்திருப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்தார். என்னங்க, இந்த நாட்டு சுதந்திர நாடுங்க. அந்த ஓ பன்னீர்செல்வம் ஒன்று தான், நானும் ஒன்று தான், இங்கே நிற்கிற வேட்பாளர் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான், எல்லாருக்கும் சமம் தான். இது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க. இந்த ஜனநாயக நாட்டில் இவர் பெரியவர் அவர் பெரியவர் இல்லை. மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாங்களோ அவர் தான் பெரியவர். ஆக ஒரு 5 ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாங்கிறீங்க, அப்படின்னா அவர்லாம் தகுதி இல்லாதவரா? அந்த வேட்பாளர் தனக்கு தகுதி இருக்கு தான் தேர்தல் நிற்கிறார். இது நான் 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டை. 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டைங்க. 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. ஊடகத்திலே பத்திரிகை சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில கற்பனையான செய்திகள் எடுத்து தவறு. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படி தான் நான் செயல்படுறேன்.